இன்றைய கல்வாரி பயணத்தில் நாம் 5ஆம் மற்றும் 6ஆம் நிலையங்களை தியானிக்கிறோம். இந்த 2 நிலையங்களும் அன்பு, கருணை மற்றும் உதவியின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இயேசு சிலுவையின் பாரத்தில் மிகவும் களைப்புற்றார். அவரால் அதை சுமக்க முடியாத அளவிற்கு துன்பம் அதிகரித்தது. அப்போது சீமோன் என்ற ஒருவர் கூட்டத்தில் இருந்து அழைக்கப்பட்டார். அவர் விரும்பி வந்தவர் அல்ல, ஆனால் அவர் உதவினார். அவர் இயேசுவின் சிலுவையை சுமந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் சீமோன் ஆக வேண்டிய தருணங்கள் வரும். யாராவது உதவி கேட்காமல் கூட நாம் உதவ வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு நண்பர் மன அழுத்தத்தில் இருக்கலாம், ஒரு குடும்ப உறுப்பினர் சோர்வாக இருக்கலாம். அப்போது நாம் என்ன செய்கிறோம்? தவிர்க்கிறோமா அல்லது உதவ முன் வருகிறோமா? மற்றவர்களின் பாரத்தை சுமக்க உதவுவது கடவுளுக்கு சேவை செய்வதற்கு சமம். கூட்டத்தின் நடுவில் ஒரு பெண் தைரியமாக முன்வந்தாள். அவர் வெரோனிகா. யாரும் சொல்லவில்லை, யாரும் அழைக்கவில்லை, ஆனால் அவர் அன்பினால் முன்வந்தார். அவர் ஒரு துணியால் இயேசுவின் முகத்தை மெதுவாக துடைத்தார். நாம் எல்லோரும் வெரோனிகா போல இருக்க முடியுமா? ஒரு சிறிய அன்பு செயல், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆறுதல், ஒரு கவனிப்பு, இவை சிறியது போல தோன்றலாம், ஆனால் அது ஒருவரின் இதயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சிறிய அன்பு செயல்கள் பெரிய அர்த்தம் கொண்டவை. நிலையம் 5 மற்றும் 6 நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. உதவியும் அன்பும் இந்த உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டவை. நாம் சீமோன் போல பாரத்தை சுமக்க உதவலாம், நாம் வெரோனிகா போல அன்பை காட்டலாம். இன்றைய நாள் ஒருவருக்காவது உதவ முடியும். ஒரு சிரிப்பு, ஒரு வார்த்தை, ஒரு செயல், அது போதும். அன்பான ஆண்டவரே, மற்றவர்களை கவனிக்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். சீமோன் போல உதவவும், வெரோனிகா போல அன்பு காட்டவும் எங்களை வழிநடத்து. எங்கள் செயல்களில் உங்கள் அன்பு பிரதிபலிக்கப்படும். ஆமென்.